ஹாய் நண்பர்களே, மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் தொடர்ந்து ஓடுறதுக்கும், எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் வீடியோ அப்லோடு பண்ணுங்கிற வாஞ்சியை கொடுக்குறதே நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான். உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கிளிக்கு, எங்களை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய வெற்றி. ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. அண்ணா புள்ளைய கொண்டாண்ணா, புள்ளைய தோக்கணும்ண்ணா, புள்ளைய கொண்டாண்ணா, நான் பாத்துக்கிறேண்ணா. இதுக்குதான் படிச்சு படிச்சு சொன்னேன், அவன் பெத்த பிள்ளைய ஒதுக்காதீங்க, தீட்டா நினைக்காதீங்கன்னு. அவன் எதையும் கவனிக்கல நினைச்சுக்கிட்டீங்க, அப்படிதானே? கவனிக்காம இல்ல, அத தம்பி கிட்ட சொல்றதுக்கு கூட அவனுக்கு தைரியம் வரல. ஏன்டா நான் பெத்த பிள்ளைய நீ தூக்க மாட்டேக்கன்னு அத கேட்க கூட அவனுக்கு உங்ககிட்ட முடியல. ஐயோ ஐயோ அண்ணா, படுத்துறண்ணா அண்ணா. கையில நான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன். அம்மாக்கு மாத்திரை கொடுக்கணும், கொடுத்துருவியா? எழுப்பி பார்த்தேன், அம்மா எந்திக்க மாட்டுக்காங்க. வேற சாப்பிடுனாங்க, சாப்பிடணும், கொடுத்துருவியா? கொடுத்துருது, பிள்ளைங்களை தூக்கிட்ட போற. ஆமா, புள்ளைய கொண்டாட பாத்துக்கிட்டு தானே. வேண்டாம்டா, நீ என் புள்ளைய தூக்க மாட்டேன். அப்படி சொன்னத புள்ளைய கொண்டாட. வேண்டாம்டா, நீ என் புள்ளைய தூக்க மாட்டேன். நான் என் புள்ளையில தூக்கிக்கிட்டே போறேன். அப்படி சொல்லாத புள்ளைய கொண்டு பிறந்து இவ்வளவு நாள் ஆகுது. அந்த புள்ள முகம் உனக்கு தெரியுமாடா? என் புள்ள தானடா, இது என் புள்ள தானடா. கஷ்டமா தான் இருக்கும், யாருக்காவது கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் எனக்கு ஒன்னு அனாதையா வெளியில அனுப்பதுக்கு மனசு இல்லடா. பரவாயில்ல, ஒருத்தர் பார்த்து பழகி கொடுங்க தான் ஒண்ணு நான் வெளியில அனுப்பல. என் தம்பி வெளியில போய் அனாத மாதிரி வாழறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் ஒண்ணு அங்கேயே உட்கார வச்சேன். ஊருக்கார என்ன பேசாமல இருக்கான். உலகம் ஆயிரம் பேசுது, எல்லாம் காதுல விழும். உலகம் கணக்கு போடா, என் தம்பி என் கூட இருக்கான் அப்படின்னு நான் உனக்கு கூட வச்சிருக்கேன். அதனால என்ன இன்னும் நம்பி வந்தவா தனியா இன்னும் ரோட்ல போக முடியாது. அது உனக்கு தெரியுமாடா? தெரியுமா? இன்னும் தனியா போக முடியாது. வாய்க்கு வந்தபடி பேசுவானுங்கடா. அதையும் மீறி நான் உனக்கு வச்சிருக்கேன், உன்னை அனாதை ஆக்கிற கூடாதுன்னா நீ என் பிள்ளைங்கள வேறுபாடு பார்த்தவன் தானடா. நீ என்ன பிள்ளைங்கள வேறுபாடு பார்த்தவன் தானடா. இந்த பிள்ளைக்கு சாக்லேட் வாங்கிட்டு வர அந்த பையன் எனக்கு அதான் இருக்கான். எப்படி உன்னால முடிஞ்சது? இந்த பிள்ளைக்கு துணி வாங்கிட்டு வர இந்த பையனுக்கு பிறந்ததுல இருந்து ஒரு மூணு துணி வாங்கி கொடுத்துருப்பியாடா. எல்லா புள்ளையும் தூக்கி கொஞ்சம் என் தம்பி என் புள்ளையும் தூக்கி கொஞ்சுவானு நான் எத்தனை நாள் உன் முன்னாடியே என் புள்ளைய வச்சுட்டு நிப்பேன் தெரியுமாடா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என் தம்பி என் புள்ளைய தூக்குவானு உன் முன்னாடியே வச்சுக்கிட்டு நிப்பேன்டா. நீ அது அசிங்கமா பாப்படா. என் புள்ள ஏன் ரத்தம், ஆனா நீ தீட்டு மாதிரி பாப்படா. மனசு எவ்வளவு வலிக்கும் தெரியுமாடா? பொறுத்தர நீ ஏற்கனவே மனசு உடைஞ்சு போயிருக்க. வேண்டாம், நீ படுற பாடு எங்களுக்கு புரியும், சொல்லதான் செய்ய முடியும். அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். அந்த புள்ளைக்கு தெரியுது, உனக்கு தெரியாம போயிட்டா. சரி, நான் புள்ளை கொண்டாடு போடா. என் புள்ளை யார் தீட்டு நினைக்கிறது? அது என் புள்ள, ஏறத்தோ. இங்க தங்கச்சி புள்ளையில 2, தம்பி புள்ளையில 2, மிக்கி மோவன் இந்த பொண்ணு எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்கும் போது என் பையன் அங்கதான் இருப்பான். என் பையனை மட்டும் நீ ஒரு நாள் தள்ளி விட்டா பாரு, பாக்கல நினைச்சுக்கிறாடா. சாரிடா, சாரிடா, என்னால ஏத்துக்க முடியல, அதான் அப்படி பண்ணிட்டேன். என் புள்ளடா, நான் உனக்கு தம்பி அதனடா பார்த்தேன். ஆனா நீ என் புள்ளைய காலால எட்டி தள்ளுன, செத்தா போயிட்டேன்டா. போங்கடா, எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி என் புள்ள கருவிலே போயிட்டான். அண்ணா போடா, கொடுமையிலும் கொடுமை கண்ணு முன்னாடி. சாரிடா, போடா. எல்லாரும் இதுக்கு ஆசைப்பட்டீங்க, நீ அழகா, நீ எல்லாரும் இதுக்கு ஆசைப்பட்டீங்க. அத வயிற்றுல சமுத்திரக்கு எப்படி இருக்கும்டா. போங்கடா, பாசம் வைக்கிறத வீடு காட்டிட்டீங்கடா. போங்க, என் பிள்ளைய பாத்துருவேன். போடா. என்கிட்டயாவது கூட இல்ல, நான் ஒண்ணும் குறை சொல்ல மாட்டேன். உன் புருஷனுக்கு பிடிக்காது, வேண்டாம் அப்படி சொல்லாதடா. கொடு. என்னைக்கு இது நம்ம அண்ணன் புள்ள, அண்ணன் ரத்தம் நீ என்னைக்கு நினைக்கோ, உண்மையை நினைக்கோ, அன்னைக்கு தூக்கு. அது வரைக்கும் வேண்டாம், என் பிள்ளைங்க நான் பாத்துக்கிறேன். சரி, புள்ளைய கொடுத்துட்டு போட நான் பாத்துக்கிட்டேன்டா. நானே என் பிள்ளைல பாத்துக்கிறேன்.
என் பொண்டாட்டிக்கு ஒரு வயசு சோறு கொடுக்க ஆரம்பிச்ச பிரச்சனை கடைசியில் உயிரோட போயிட்டு ஒரு வயசு சோறு தான் கேட்டா. இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துட்டாங்க. போதும், இல்லை யாரையும் நம்புறதா இல்ல. வேண்டாம். படிச்சு படிச்சு சொன்னேன், கொஞ்சம் அது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஒரு நல்ல மனுஷனுக்கு எல்லாருமே சேர்ந்து தண்டனையை கொடுத்துட்டீங்க. அவன் ஒரு வார்த்தை சொன்னா கேட்டீங்களா? எந்த நிலைமையிலும் உங்களை அனாதையாக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கான். அதனால தான் சந்தோஷம் நிம்மதியெல்லாம் போகும்னு தெரிஞ்சும் உங்களை அனாதையாக்க கூடாதுன்னு கூடைய வச்சிருந்திருக்கான். பொண்டாட்டி வந்தா பெத்தவங்களே கைவிடுற காலத்துல தம்பி அனாதையாக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கான் பாருங்க. அதுக்கான அத்தனை அவமானத்தையும் அவன் பட்டிருக்கான் பாருங்க. அங்க நிக்க அவன். அன்னைக்கு கூட சொன்னேன், எல்லா பையலுக்கும் துணி கொடுக்கற மாதிரி அந்த பையனுக்கு ஒரு துணியை கொடுப்பேன்னு புடிங்கி தூர வீசிட்டீங்க. சரி, மத்த பிள்ளைங்களுக்கு அதை கொடுக்க வேண்டான்னு அதையும் கேட்க மாட்டேன்னுட்டீங்க. அந்த குழந்தை முன்னாடியே மத்த எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டீங்க. என் மனசு எப்படி வலிச்சது தெரியுமா? அவன் மனசு எவ்வளவு வேதனை போட்டிருக்கோம். இப்படி ஒருத்தங்களை அள வச்சு மத்தவங்களை சந்தோஷப்படுத்தணுமா? நீங்க ரோகிணி பிள்ளைக்கு துணி எடுத்துட்டு போயிட்டா நினைக்கீங்க. ரோகிணி இங்க வச்சுட்டு போயிட்டா. அவளுக்கு நம்ம வாங்கிட்டு போனோமே அந்த துணி அவ என்ன பண்ணனு உங்களுக்கு தெரியுமா? கொடுத்தா எல்லா பிள்ளைகளுக்கும் ஒண்ணா கொடுங்க, என் பிள்ளைக்கு மட்டும் தர இருந்தா வேண்டான்னு என்கிட்ட தந்து விட்டுட்டா. என் அண்ணன் பிள்ளைக்கு கிடைக்காத துணி என் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டான்னு அப்படியே என்கிட்ட தந்துட்டா. நான் தான் திருப்பி கொண்டு வந்து அசிங்கமா போயிருமேன்னு அவ வீட்லயே வச்சுட்டு வந்தேன். ஆனா அவ அதையும் இங்க கொண்டு வச்சுட்டு போயிட்டா. இது நம்ம கொடுக்காமலே இருக்கலாமே. அதை கேள்விப்பட்ட பொண்ணு திரைக்கு மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும். ஏங்க, நான் அன்னைக்கு உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீங்க கொடுக்கட்டாலும் பரவாயில்ல, நானாவது கொடுக்கேன்னு சொன்னேன். அது கூட நீங்க கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. தப்புதான். சரிங்க, எனக்கு வேலை கிடக்கு, அவளை கூட்டிட்டு வருவான். அதுக்குள்ள நான் மத்த வேலையெல்லாம் பாக்குறேன். சரி. நொந்து போயிட்டானே, நோகடிச்சிட்டானே. அம்மா தூங்குதான் நினைக்கிறேன். தேன்மொழிமா, என்னங்க? காப்பி வாங்கிட்டு வந்திருக்கேன், குடிக்கியா? வேண்டாம். இல்லம்மா, நான் காப்பி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. ஏங்க, புள்ளிலையா கூட்டிட்டு வந்தீங்க? பார்க்க ஆள் இல்ல. ஆனந்திக்கு உடம்பு சரியாயிட்டா? இல்ல, அவளுக்கு இன்னும் சரியாகல. அம்மாக்கும் உடம்பு சரியில்லை, அக்கா மாதிரி தான் கூட இருக்காங்க. ரொம்ப உடம்பு சரியில்லையா? ஆமா, அம்மா படுக்கையில விழுந்த மாதிரி விழுந்துட்டாங்க. உங்க அம்மாக்கு உங்க மேல ரொம்ப பாசம் இல்ல? உங்க கண்ணீரை அவங்களால பார்க்க முடியல. அதான் உண்மை. அவங்க என்ன கஷ்டப்படுறத பார்த்துக்கிட மாட்டாங்க. அதான் அவங்களுக்கு அதை ஒத்துக்காம போயிட்டு விக்கி தான் எல்லாருக்கும் மெடிசன் தங்க ஓடாண்டி இருக்கு. அதான் நானே பிள்ளைங்களை தூக்கிட்டு வந்துட்டேன். இவனுக்கு பால்லாம் கொடுத்து தூங்க வச்சுட்டேன். கொஞ்சம் கழிச்சுதான் முழிப்பான். பிள்ளைக்கு சட்டை போட்டு கூட்டிருக்கலாம்ல? சட்டை போட இவன் அழுதுகிட்டே இருந்தா, இவனும் அழுதுகிட்டே இருந்தான். நேரம் வேற ஆயிட்டா, அதான் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். எப்படி வந்தீங்க? ஆட்டோ பிடிச்சுதான் வந்தேன். சரி. என்னங்க? என்னம்மா? உங்க மடியில படுக்கணும் போல இருக்கு. இருமா, நான் வரேன். புள்ளி என்கிட்ட தானே. புள்ளைய கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். கொண்டா. வெறுக்க முடியலடி, அவனை வெறுக்க முடியல. இப்ப உங்களை யார் அவனை வெறுக்க சொன்னா? முடியல, அவன் மேல கோவம் வர மாட்டேங்குது. அவன் மேல கோவப்பட்டா எங்க அம்மாக்கு தண்டனை கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது. அவன் மேல ஒண்ணும் கோவப்பட வேண்டாம். நீங்க வாங்க. என்னால முடியலடி. அழாதீங்க, அதை மறந்துருங்க. உனக்கு நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கல. இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். என் புருஷன் ரொம்ப நல்லவர். நீங்க அழுதா எனக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல, நான் அதுக்காக இல்ல, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோன்னு தோணுது. அதெல்லாம் இல்ல, நானும் கவலைப்படல, விடுங்க. முடியலடி, நானும் மறக்க முடியல. நானும் சிக்கடி வார வழிப்பிலே இருக்கணும் போல இருக்கு. உன் முந்தானையால என்ன மூடிடு, எனக்கு உன் மடியில தூங்கணும் போல இருக்கு. இங்க வாங்க. ஒண்ணு இல்ல. சரி, அழக்கூடாது. ஒண்ணு இல்ல, கொஞ்ச நேரம் தூங்குங்க.
அப்புறமா நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம். வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போவா. இல்ல, நீங்க கொஞ்ச நேரம் தூங்குங்க. எப்படி 4-5 நாள் தூங்கிருக்க மாட்டீங்க. நான் இப்படி இருந்ததுண்டி என்ன மூடி பாதுகாத்துக்கடி. எனக்கு வெளி உலகமே வேண்டாம், யாருமே வேண்டாம். நான் இப்படி இருக்கேன், நீ என்ன பாத்துக்கோ. என்னால முடியல. ஒண்ணுல தூங்க 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 தூங்க. போங்க மாமா, நான் எவ்வளவோ சொன்னேன். நான் போய் சோறு பொங்க போனேன், என்ன விடுங்க விடுங்கன்னு. அன்னைக்கு நான் மட்டும் செய்ய நேரத்துக்கு போயிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இப்படி அநியாயமா ஒரு உசுர போயிருக்காது. வீட்டுல இப்படி எல்லாரும் நிம்மதியா இருந்திருக்க மாட்டாங்க. பொண்ணுத்திர மாமா வாழ வச்சதுக்கு நாமளும் ஒரு காரணம். ஆனா வீட்டுல யாருக்கும் தெரியாது. போங்க மாமா, நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்டீங்களா? வீடான வீட்டுல ஒரு சமையல் கூட பண்ணி வைக்க மாட்டாங்களா? நான் அப்படி நினைச்சிட்டேன்டி. இல்ல, என்னன்னு தெரியல, வர வர காலையில ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது. செம்பலி அம்மா போனுக்கு மேல போனை போட்டு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிட்டியா, அவ இப்ப தூங்கி எந்திப்பா, அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு போனுக்கு மேல போன் போட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் வீட்டுக்கே வந்தேன். நீங்க அப்படி இப்படின்னு பேசி கடைசியில இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு தள்ளிட்டீங்க. என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? செம்பலி அம்மா, நான் உனக்கு போனை போட்டு சொன்னேன், நீ ஏன் சமைச்சு வைக்கான்னு என்கிட்ட கேள்வி கேட்காங்க. நான் பொய்யா சொல்லியிருக்கேன், பொய்க்கு மேல பொய்யா சொல்லி வச்சிருக்கேன். மறுபடியும் என் மேல ஏதாவது பழி விழுந்துச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுன்னு பொய் சொல்லியிருக்கேன். நான் எனக்கு எவ்வளவு உங்ககிட்ட படிச்சு சொன்னேன். நான் ஏதோ புத்தி கட்டு தன்னமா நீ சொல்ல வந்ததை காது கொடுத்து என்ன கேட்க இவ்வளவு சீரியஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. சின்ன தவறு, ஆனா எவ்வளவு பெரிய இழப்பு பாத்தீங்கல்ல. நான் மட்டும் அன்னைக்கு போய் சோர்கறி பொங்கி சேர்ந்தேன்னா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. இந்த பாவத்தை நான் எங்க கொண்டு கழுவ போறேனோ தெரியல. ஏற்கனவே பாவத்தால மேல இருக்கு, இப்ப இந்த பாவம் வேற. ஏன் மாமா இப்படி பண்ணுனீங்க? விடுங்க விடுங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா? வெளியில சொல்லிடாதடி, பொண்ணுக்கு என்ன மன்னிக்கவே மாட்டான். எனக்கு 4 நாளா தூக்கம் இல்ல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. போங்க மாமா. ஒரு சின்ன கவனக்குறைவு எவ்வளவு பெரிய பாதிப்பு. சொல்லு, இது என்ன மார்க்கு? சொல்லு, இது என்ன மார்க்கு? ஏற்கனவே எங்களால படிக்காத கூமுட்டு இந்த குடும்பமே சேர்ந்து முத்திர குத்தி இருக்கு. இப்ப நான் பெத்தது அந்த லட்சத்துல இருந்தா எல்லாரும் எகத்தாரம் பண்ணி சிரிக்கிறதுக்கு ஏதுவா நீங்க மார்க் எடுத்துட்டு வந்திருக்க. இங்க பாரு, இங்கெல்லாம் படிச்சாதான் மதிப்பு. இங்க படிச்சவங்களுக்கு தான் மரியாதை கொடுப்பாங்க, படிக்காதவங்களுக்குலாம் கிடையாது. இல்லனா உங்க அப்பன மாதிரி என்ன மாதிரி தான் வீட்ல வேலைக்காரனா இருக்கணும். ஒழுங்கா படிப்பியா? ஒழுங்கா படிப்பியா? முட்டு போடு. மாடிக்கதம்மா மாடிக்கதம்மா. இன்னைக்கு உனக்கு சூடு வச்சாதான் இனிமேல் ஒழுங்கா படிப்ப. அம்மையா போ கேவலப்படுத்துறதுக்கு நீ மார்க் எடுத்து வந்திருக்க. ஆமா, ஏற்கனவே இங்க எனக்கு ரொம்ப மதிப்பு. இது நீ இந்த லட்சத்துல மார்க். எல்லாரும் கை தட்டி சிரிக்க போறாளுங்க. ஏன் அந்த தேர்மொழி பத்த பிள்ளை கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்காடி? அவ ஃபர்ஸ்ட் வர முடியுது, உனக்கு வர முடியாதோ? சொல்லு, அவ கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்காளா வரலையா? சொல்லு, அவ ஃபர்ஸ்ட் வந்திருக்காளா வரலையா? சொல்லு, நீ ஏன் மார்க் எடுக்கற? சொல்லு, இது என்ன மார்க்? ஆமாமா, நாளைக்கு அவளுக்கு ஐஏஎஸ் தேர்வு, அதுல நீங்க மார்க் குறைஞ்சிட்டா. உள்ள மாடி புள்ளியமா அடிச்சது வச்சுக்க. இல்ல, இந்த வீட்ல எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என் புள்ளைய அடிச்சு வளர்க்கறதுக்கு கூட நான் உங்ககிட்ட எல்லாம் பெர்மிஷன் கேட்கணுமான்னு கேட்கறேன். அறிவு இல்லாம முட்டாள்தனமா புள்ளைய அடிச்சா கேள்வி கேட்கதான் செய்வேன். இங்க பார், நான் ஒண்ணு இந்த குடும்பத்துக்காரியா கேட்கல, பொதுவா தான் கேட்கேன். பச்சை பிள்ளை எது கிடைக்கன்னு கேட்கேன். என் புள்ளைய நான் படிக்க வைக்க, என் புள்ள மார்க் எடுக்கலன்னு நான் அடிக்கதான் செய்வேன். ஆமா, நீ கூட 12th ஃபர்ஸ்ட் மார்க் வந்த, அப்படி கோணவதியா புத்திசாலியா இருந்துட்ட. இந்த பாத்தலாடி எப்படி குத்தி காட்டுறாங்க பார்த்தல. அவங்களே படிச்சு உத்தியோகத்தை தான் மதிப்பு. அதுக்கு நல்ல மார்க் எடுக்கணும். மார்க் எடுப்பியா? இனி மார்க் எடுப்பியா? கிற பொளந்து கட்டற. உள்ள மேல கைய வை, புடிச்சு வச்சு விளாசி வச்சிட்ட. என்ன யாப்ல எடுக்க நீங்க எதுக்கு தட போடுறீங்க? கிசர் மாமா சொல்லி வைங்க. என்னடி சொல்லி வைக்கணும்? டீயா. என்னடி சொல்லி வைக்கணும்? புள்ளை என்ன வாட்டி அடிச்சா திருப்பிச்சு விளாசி விட்டுறேன். பெரிய நல்ல கோணவதியா இருந்துட்டா, இவ ரொம்ப கூரோட இருந்துட்டா. இதுல புள்ளைய அடிச்சு வளர்க்கலாம். சீ, அடிச்சு வளர்க்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். புள்ள மேல கைய வச்ச தங்க பிள்ளை, நீங்க வா, இங்க வா, அம்மா கிட்ட வா. ஏய், அங்க போன தொலைச்சுற கலச்சி, இங்க வா. கையில உள்ள ஒரு பெரம்பு எடுத்துட்டு வா. என்ன ஹாலுக்குள்ள வரதுங்கன்னு கேக்க? இப்பதான் என் மேல ஒரு கொலைப்பள்ளிய போட்டீங்க. அதுக்கப்புறம் இப்ப என்ன அடிச்சு கொல்ல போறீங்க? இந்த வீட்டுல யாரும் இவளை கண்டிக்க போறது கிடையாது. இல்ல, நான் பெரம்பு எடுத்தாதான் முடியும். கையில உன பெரம்பு எடுன்னு. சும்மா இருங்க, நான் அடிப்பான அழிச்சம பானு. நான் யாருக்கிட்ட பேச தயாரில்ல. ஏய், இங்க வாடி. முட்டு கீழச்சு வெளுத்தா ஒழுங்கா படிப்பா. இப்போ உன் புள்ள மார்க் கம்மியான உனக்கு பிரச்சனை இல்ல. தேர்மொழி புள்ள ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டா, அதுதான் உனக்கு பிரச்சனை.
சாரிம்மா சாரி, நீங்க வா, என் அப்பா கிட்ட வா. புள்ள மேல கைய வச்ச அந்த புள்ள படிக்கினா ரத்தத்துல அறிவு கலந்து இருக்கு. ஓ மூத்த பொண்டாட்டி தூக்கி பிடிக்கல. நல்ல குடு, நல்ல குடுத்தான். யார பத்தி யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? இன்னொரு வாட்டி மூத்த பொண்டாட்டி இளைய பொண்டாட்டி நீ ஏதாவது அசிங்கம் பிடிச்சால பேசுன மண்டில ரத்தம் அளவுக்கு பொளந்துவேன். மூஞ்சி முகரையும் பாரு. உண்மை சொன்னா அப்படி வன்மத்தை கக்கிடுவேன். நானே சொல்வேன்டி, தேர்மொழி புள்ள நல்லதா படிக்கும். ஏன்னா அது ரத்தத்திலே அறிவு கலந்துருக்கு. படிச்சா மட்டும் போதாது, கொஞ்சம் அறிவாவும் இருக்கணும். படிப்பு எல்லாருக்கும் வரணும் சொல்ல முடியாது, ஆனா அறிவை நம்மளால தான் வளர்க்க முடியும். நம்ம கிட்ட தான் இருக்கு. உன்கிட்ட படிப்பு இருந்த அளவுக்கு அறிவு இல்ல. ஆமா, இவகிட்ட படிப்பு இருக்கு. 12ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு சிப்பா கூமுட்ட அப்படியே கொடுங்க. அடச்சி பாடி போடியா மயிலைய கொஞ்சம் கொடுங்க. ஏய் இந்த வாடி. இல்ல தர முடியாது, கிளம்பு. அது ஏன் புள்ள? அச்சி போ, அதெல்லாம் புள்ளைய தர முடியாது. உங்களுக்கு புள்ள ஆசைன்னா நீங்க பெத்துக்கோங்க, அடுத்த புள்ளைக்கு ஆசைப்பட கூடாது. புள்ள பெத்துக்க முடிஞ்ச பெத்துக்க மாட்டீங்க, பிள்ளை பெத்துக்க முடியாத மலடி. யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? பொண்ணு இருந்துச்சு. யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? அவன் பிள்ளை பத்தி நீ பாத்தியாடி? பெத்துக்க முடிஞ்ச பெத்துக்க வேண்டியதுனே. 40 வயசுல எவளுக்கு பிள்ளை இருக்கும்? இன்னொரு வாட்டி அவனை பிள்ளை பத்துக்க முடியல மழைன்னு சொன்ன மூஞ்சு முறைய பேத்துருவேன். ஒழுங்கா என் பிள்ளைய கொடுங்க. பிள்ளைக்கு எல்லாம் பிள்ளைய கொடுக்க முடியாது. இது ஏன் தம்பி பிள்ளை. தம்பி பிள்ளை தானே, உங்க பிள்ளை இல்லையே. அதான் சொன்னேன், உங்களுக்கு புள்ள வேணும்னா உங்க பொண்டாட்டி வந்து பெத்துக்கோங்க. அடுத்தவ கஷ்டப்பட்டு பெத்த புள்ளைய உரிமை கொண்டாட கூடாது. இது நான் 10 மாசம் வயது சுமந்து பெத்த புள்ள. நான் பெத்த, நான் ஒண்ணும் மலடி இல்ல. உங்க பொண்டாட்டி மாதிரி நான் ஒண்ணும் மலடி இல்ல. 40 வயசுல எப்படி பிள்ளை பெக்கறான்னு நானும் பாக்குறேன். நாக்குல விஷத்தை வச்சிருக்கான். கயல் நீ வா, பாக்கதடி போற ஆம்பளை பிள்ளை பத்து காட்டுறேன்டி. மலடி நான் சொன்ன பாக்கயல், நீ எதுக்கு இந்த பியை தாண்டவன் வீட்டுல ஆடுறன்னு எங்களுக்கு தெரியாமலா இருக்குது. எல்லாருக்கும் ஆம்பளை பையன் பிறந்துச்சு, நமக்கு மட்டும் பொம்பளை பிள்ளை பிறக்குது. ஆம்பளை பையன் பிறக்க உங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே, நம்மளை யாருமே கண்டுக்கலங்கிற விளங்காத புத்தி. இப்ப சொல்றேன்டி, கூர்த்து வச்சுக்க. இது 10வது மாசம் ஒரு ஆம்பளை பையனை பெத்து காட்டுவா. ஆம்பளை பையனை பெத்து காட்டுறேன்டி. ஆணவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். யார 10 மலடின்னு சொன்ன? இவ குளத்துக்கு கால் தோசிக்காத நீ. யார 10 மலடின்னு சொன்ன? நோக்க இழுத்து வச்சு ஒருத்தவ பெத்து காட்டுறேன்டி. ஆம்பளை பையனை பெத்து காட்டுறேன். கோர்த்து வச்சுக்க. 10வது மாசம் இவ கையில ஆம்பளை புள்ள இருக்கும். நீ வா கையில. இந்த சல்லடை பச்சை கட்டு மனசு உடைஞ்சு போகாத. வா கையில. ஆமா, இவளுக்கு 40 வயசுல ஆம்பளை பையன் போறக்கு. நான் அடிச்சு சொல்வேன், உனக்கு காலத்துக்கு புள்ளியே கிடையாதுடா. நீ செஞ்ச பாவப்படி உனக்கெல்லாம் புள்ள இருக்குமாக்கும் பாக்கலாம்டா. இந்த வீட்டுல எல்லாருக்கும் நான் இலக்காரமா போயிட்டேன். இந்த மனசு எங்க போச்சுதே? தாய், நான் எதுவும் பண்ணல தாய். நீ மேல கோபமா இருக்காத. போன அண்ணனார வீராக்கிட்டல. நான் எதுவும் பண்ணல தாய். சரி உள்ள வா. இல்ல, நீ என்கிட்ட பேசவில்ல. உன்கிட்ட கோச்சிட்டு என்ன பண்ண போற? அண்ணன் கெஞ்சி கேக்குறேன்னு அண்ணனை விட்டு மட்டும் போயிடாது, நான் தாங்கிக்கிட மாட்டான்னு. அம்மா செத்தோ நிம்மதி இல்லாம இருக்கும்னு. அம்மா நீங்க 3 பேரும் ஒன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிற என்னென்ன அண்ணனை விட்டுட்டு போறேன்னு சொல்லுத. அவனை அடிக்கிறதுக்கு கூட உரிமை இருக்கு. பிற என்னென்ன? ஐயோ, எதுக்கு என்ன அடிக்க போறான்? என்ன முறைச்சு கூட பார்க்க மாட்டானுங்க. பிற எதுக்குன்னு இப்படிலாம் பண்ணுத? அந்த ராட்சசி மனசு யாரும் நல்லா கெடுத்து வச்சிருக்காங்க. அப்படியே அவ புத்தி மாறி போச்சு. அது சொல்லி நீ புரிய வைக்க வேண்டியதானே? புரியுற கட்டத்தை அவ தாண்டிட்டா. அவ மனசு நல்லா மைண்ட் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. யாரோ தனியா போறது, புருஷன் கூட இருக்கிறது, புருஷன் டீசெண்டா இருக்கணுமா, நான் ஆபீஸ் வேலைக்கு போகணுமா, இப்படி அவ மனசுல யாரோ நஞ்சு விதைச்சிருக்காங்க. அவ மத்த எல்லாரையும் கம்பேர் பண்ணிட்டு என்னையும் அப்படி இருக்க சொல்லுதா. நான் அப்படி சாரம் கட்டுறது கூட அவளுக்கு கௌரவ குறைச்சலா இருக்கு. சரி கொஞ்ச நாள் அவங்களுக்காக மாறி பார்க்கலாம்ல. ஏம்மா, வயக்காட்டு வேலைக்கு போறவன் நான் எப்படிமா ஃபேன் சட்டை போட்டு போக முடியும்? அவளுக்கு புரிய வேண்டாமா? கொஞ்ச நாளைக்கு நீ விட்டுட்டு வேலைக்காவது போய் பார்க்கலாம்ல. ட்ரை பண்ணாம இருப்பனா? அவளுக்காகவாது ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி, வீட்டுல ராட்சசி மாதிரி நிக்கல, அவளுக்காக கொஞ்சம் மாறலான்னு. என்னால முடியலம்மா. நானும் மனுஷன் தானே. எனக்கு எவங்கிட்டையும் போய் வேலை பார்க்க முடியல. வயக்காட்டுல இயற்கையோட இயற்கையா வேலை பார்த்தவன் என்ன போய் ஒரு ஆபீஸ் ரூம்ல போய் வேலை பார்க்க சொன்னா எப்படிமா பார்க்க முடியும்? அதையே கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி பார்த்தேன். என்னால முடியலம்மா. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு.
அவ தனி கொடுத்தன போக சொல்றான். தனியா ஒரு வீடு பார்க்கணுமா, ஃப்ரிட்ஜ் இருக்கணுமா, வாஷிங் மிஷின் இருக்கணுமா, டீசெண்டா வீடு இருக்கணுமா, யாரையோ பார்த்து அதே மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறான். லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கதான் விக்கும் பொண்ணு தெரியும். அவனுக்கு எவ்வளவு சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. இவனுக்கு ஏன் புத்தி இப்படி போகுதுன்னு எனக்கு தெரியலமா. இல்ல நம்மளால இப்ப அந்த வாழ்க்கை தான் வாழ முடியுமா? சரி வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி வைக்கலாம்னு பார்த்தா அதெல்லாம் வேண்டாமா. தனி கொடுத்துன போய் தான் அத்தனையும் வாங்கணுமா. அவங்க யார் கூட பழகுறாங்க வைக்கிறான்னு நீ கண்காணிச்சியானே? இல்ல இப்ப கொஞ்ச நாள் காலேஜ் போக கூடாதுன்னு விக்கிற ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான். அதனால போக மாட்டான். இல்ல அவன் நடவடிக்கை மாறலையே. ஆனா ஏதாவது போன் காண்டிட்டு இருக்க போதே அதை செக் பண்ணி பாத்தியா? இல்லையே. இப்ப எத்தனையோ ஆப்பெல்லாம் இருக்கு, அது வழியா கூட பேசிட்டு இருக்கலாம்ல. அப்படிதான் அவளை சந்தேகப்பட முடியுமா? அவன் போனை வாங்கி நம்ம பார்க்க முடியுமா? ஒரு என்ன நினைப்பா? நான் அதுக்காக வாங்கல. இப்பேற்பட்ட அண்ணன் கூட வளர்த்துக்கு அவளுக்கு கஷ்டமா இருக்கு. இருக்க டார்ச்சர் வேற அதிகம். எப்ப மத்தாலும் தேன்மொழி காராடிக்கிட்டே இருந்தா எனக்கு பயமா இருந்துச்சு. சத்தியமா சொல்றேமா, நைட்டு பக்கத்துல படுத்திருந்தா அவன் சரியா பிள்ளை பத்தி இருக்க மாட்டா, இந்த பிள்ளையோட அவ போயிருவான்னு என் காது கிட்ட வந்து சொல்லுவாமா. நடுராத்துல நல்ல சண்டையா போட முடியும். ஒரு நாள் காது கொடுத்து கேட்கலாம். எனக்கு பயமா இருந்துச்சு. அவ காராண்ட மாதிரி ஆகி போச்சுது. சரி இதுக்கெல்லாம் ஒரே முடிவு அவ சொன்ன மாதிரி தனியா போயிடலான்னு தான் நான் அப்படி பேச்சே எடுத்தேன். நீ அண்ணன் கிட்ட சொல்ல வேண்டியதுன்னு சொன்னாலும் திருந்த மாட்டா. விக்கி திட்டாத திட்டு வேலையா? விக்கி திட்டின திட்டுக்கு வேற போனா அப்படியே ஒரு இடத்த சுருண்டு கடந்திருப்பா. இவன் அப்படி கல் நெஞ்சமா மாறிக்கிட்டு போறாமா. யாரு திட்டினாலும் அவளுக்கு ஒரு ரோசமே வர மாட்டேங்குது. அவ பிடிக்கிற மொழிக்கு 3 கால்ல அசிங்க பிடிச்சாலும் நின்றுட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் ஆம்பளை பையன் இல்ல ஆம்பளை பையன் இல்லங்க. சரி நம்ம ஒண்ணு பெத்துக்கலான்னு சொன்னா என் அழகு எடுத்துக்காவுங்க. சரி தத்து எடுத்து வள போட்டு சொன்னா உன் பிள்ளைதான் வேணுங்க. இப்படிலாம் பண்ண நான் என்ன பண்ணுவேன்? அன்னைக்கு குடும்பமா எல்லாரும் கூடி இருக்கும் போது இதுவும் தேன்மொழிக்கு ஆம்பளை பிள்ளைதானே ஒரு பேச்சுவாக்குல சொல்ல. அன்னைக்கு புடிச்சா பாரு ஒரு வெறியாட்டம். பேய் மாதிரி நின்னாமா. அவ கொடுத்த சாபம் அவ்வளவுதான் கிடையாது. ஓங்கி அரைஞ்ச தேன்மொழிய வச்சிருக்கேன்னு கேட்கா. நீ எதுக்கு தேன்மொழிக்கு சப்போர்ட் பண்ற? உன் விக்கி வச்சிருக்கான். அவ வச்சிருக்கான்னு அண்ணன் பொண்டாட்டி அசிங்கமா பேசுனா என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? இது என்னைக்குனால ஆபத்துல முடியும். அதனாலதான் நான் தனி கொடுத்தனும் போலான்னு நினைச்சேன். அந்த பேயாட்டம் என்னோட முடியட்டும் நினைச்சேன். அந்த பாதவத்தை காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு என்னோட போகட்டும் நினைச்சேன். சும்மா நான் பேச்சுவாக்குல அண்ணன் கிட்ட தான் போறேன்னு சொன்னா விட மாட்டானுங்க. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணதான் விடுவானுங்க. அதுக்குதான் 50 லட்சம் ரூபாய் வேணும்னு சும்மா சொன்னேன். 50 லட்சம் ரூபாய்க்கு அவனுக்கு என்ன பாடுபடணும்னு எனக்கு தெரியாது. ஏனே வசித்தாத வச்ச அண்ணன் மார்க்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அண்ணன் கிட்ட சொல்ல வேண்டியதானே? அம்மா இது ஏன் குடும்ப பிரச்சனை. நான் இதை போய் எப்படி அண்ணன் கிட்ட சொல்ல முடியும்? ஒரு பொண்டாட்டியை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு எதுக்கு அசிங்கமா இருந்துச்சு எனக்கு. அல்லாதண்ணே அண்ணன் மேல கோப்பட மாட்டான். இப்ப கூட புள்ளைய கேட்டேன், தூக்கி என் கையில கொடுத்துட்டான். அப்பண்ணே அவன் அண்ணன் இல்ல நமக்கு அப்பா. அவனுக்கு எப்படி பிள்ளைங்க மேல கோவம் வரும்? நல்ல அண்ணன்களை கொடுத்த தெய்வம் இப்ப ஒரு ராட்சசியை எனக்கு கொடுத்துட்டாரு. சரிண்ணே அவங்க ஏன் அப்படி இருக்காங்க, எதுக்கு இப்படி இருக்காங்கன்னு முதல்ல விசாரிக்கலானே. வீட்டுல இருக்க எல்லாரையும் தப்பு தப்பா பேசுறான். அசிங்கமா இருக்கு. வேற யார் பேசுறாங்க? பொண்ணு தரணையும் கையிலையும் வச்சு பேசுறா. ஐயோ ஐயோ என்னண்ணே இது? இது குடும்பத்துக்குள்ள குழப்பம் வந்துடும். அண்ணன் போட்டுக்கிட்டு போற மாதிரி கிஷோர் போட்டுக்கிட்டு போக மாட்டான். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரும். சரி இங்க பாரு, இனி நீ கவலைப்படாம இரு. நீ அண்ணன் மாதிரி கூட இரு. இதுக்கு என்ன முடிவெடுக்கணும் எனக்கு தெரியும். எனக்கு வேற யாரு இருக்கா? தாயாட்டு நீதான் இருக்கு. எனக்கு உன்கிட்ட சொல்லணும் போல இருந்தது, அதான் தேடி வந்தேன். ஆனாத நான் பாத்துக்கிட்டே சொல்றேன்ல. இங்க பாரு, இதோட நீ உன் கவலை மறந்துரு. நான் இதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ நான் எடுக்க. இதுக்கப்புறம் நீ கவலைப்படாம அண்ணன் கூட எப்பவும் போல இரு. கஷ்டமா இருக்கு தாய். நான் சொல்றேன்ல, என்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு நிம்மதியா போ. நான் பாத்துக்கிறேன். இதுக்கு முடிவு நான் எடுக்கிறேன். அம்மாவா நினைச்சு சொல்லிட்டேன். இந்த புள்ளைய விடுவிச்சு விட்டுரு. என்னால தாங்க முடியலம்மா. என்னால தாங்க முடியல. என்னால முடியல.